ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். இன்று டீலிமிட்டேஷன் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை முதலமைச்சர் விஜய் கூட்டியிருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு சார். திமுக அதுல பங்கேற்குமா அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்து நேற்று சட்டப்பேரவையில கூட அமைச்சர் ஆதவ அர்ஜுனா ஒரு கேள்வியை எழுப்பினாரு. அதுல என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு புரியல. அவங்க கூட்டத்துல பங்கேற்குமாங்கிறத விட அங்க என்ன செய்ய போறாங்கிற கேள்வியை முன் வச்சு பேசினாரு. உதயநிதி எதிர்கட்சி தலைவர் அதுக்கு பதில் சொல்லிட்டு, இப்போ பட்ஜெட்டை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், அது தொடர்பாக உறுப்பினர்கள் கேள்வி கேட்கிறாங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுல டீலிமிட்டேஷன் தொடர்பாக இன்னைக்கு மாலையில நடக்கக்கூடிய அந்த கூட்டத்துல திமுக பங்கேற்குமா அப்படிங்கிற கேள்வி, திமுக எம்பிஸ் பங்கேற்பார்களா அப்படிங்கிற கேள்வியை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, பங்கேற்க மாட்டார்கள்னு ஒரு செய்தி வந்திருந்தது. திமுக அதிமுக ரெண்டு பேருமே பங்கேற்க மாட்டார்கள்னு ஒரு செய்தி வந்திருந்தது. செய்தியா அல்லது ஆல் பார்ட்டி மீட்டிங் காவேரிக்காக மேகதாதுக்காக கூட்டினீங்கன்னா அதுக்கப்புறம் இதுல பங்கேற்பது தொடர்பாக யோசிக்கலாம்னு ஹிந்துல ஒரு முதல் பக்க கட்டுரை இருக்கு. அப்போ கன்ஃபார்ம்டா ஒரு மெசேஜ் இருந்ததுன்னா அந்த கட்டுரையும் இரலவெண்டா இருக்குது. அது புரியல சார். அது தலைவர் முடிவு செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதயநிதி சட்டப்பேரவையில சொன்னது அப்படிதான். ஒவ்வொன்னா பார்ப்போம். ஆதவ அர்ஜுனா இந்த வினாவை எழுப்புனதுக்கு உதயநிதி சொன்ன பதில் ரொம்ப முக்கியமான பதில். அவர் என்ன சொன்னாரு, இது பட்ஜெட் பத்தின கேள்வி எல்லாம் இருக்கு, அதுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு நீங்களோ பொன்ராஜோ நானோ கலந்துகிட்ட விவாதங்கள்ல பல சமயங்கள்ல நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்து சில கேள்விகள் கேட்டோம்னா அந்த யாரை நோக்கி அந்த கேள்வி எழுப்பப்படுகிறதோ அவர்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. பதில் சொல்லாம திசை திருப்பி வேற கேள்வி. நீங்க யூ ஆர் எ ஜென்டில்மேன், நீங்க அதனால அதை கடந்து போயிருவீங்க. ஐ எம் நாட் எ ஜென்டில்மேன். அதனால நான் என்ன சொல்லுவேன், நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு நிச்சயமா இருக்கு. ஆனா முதல்ல கேள்வி கேட்டது நானு. என்னோட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் விவாதத்தையும் அவங்க திசை திருப்பி இன்னொரு பக்கம் போயிடுவாங்க. ஏன்னா அவங்களால பதில் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட கேள்விகள் எழுப்பப்படுகின்றன நம்ம சைட்ல இருந்து. இப்ப இதுல பட்ஜெட்லயோ அதே மாதிரியான வினாக்கள் எழுப்பப்படுகின்றன. அதனால ஆதவ அர்ஜுனா இதை சொல்றதே ஒரு டைவர்ஷனரி டாக்டிக் தான். அதுக்கு பதில் சொல்ல முடியலங்கிறதுனால அதை விட்டுட்டு ஆமா என்னாச்சு இந்த எம்பி மீட்டிங்ல நீங்க என்ன பண்ண போறீங்க, என்ன ஸ்டாண்டு உங்க ஸ்டாண்டு அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அது ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவா சொல்லிருச்சுன்னு சொன்னோம். அப்புறம் இன்னொரு நியூஸ் படிச்சேன். அதே மாதிரி பழைய மசோதா மாதிரி இல்லாம மாநிலங்களுடைய உரிமைகளை காப்பாற்ற மாதிரி தேவையான மாறுதல்களோட கொண்டு வந்தீங்கன்னா நாங்க ஏத்துக்கிடுவோம் அப்படிங்கிறது எங்க நிலைமை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் திமுகவுடைய பெருந்தலைவர்கள் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா 1971 சென்சஸ் பேசிஸ்ல தான் பாப்புலேஷன் பெர்சன்டேஜ் இருக்கணும், நம்பர் 1. நம்பர் 2, இன்னும் அடுத்த 25 வருஷத்துக்கு அந்த 1971 பேசிஸ்லயே மாறாம இருக்கணும். இது நம்பர் 2. இந்த ரெண்டும் இருந்ததுன்னா இன்னொன்னு என்னன்னா டபுள் இது இவர் உள்துறை அமைச்சர் சொன்னாரு 50% கூட்டுவோன்னு சொன்னாரு. எல்லா மாநிலத்துக்கும் அக்ராஸ் தி போர்ட் எல்லாருக்கும் கூட்டுவோன்னு சொன்னார்ல, அது மசோதாவில் இடம்பெறணும், ஒரு ஆஸ்பெக்டா இடம்பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஓரளவு டைலூஷன் தான் என்னைய பொறுத்த மட்டும். ஆனா முதல்ல இருந்த மசோதா விட இது ரொம்ப பெட்டர் தான். 1971% மெயின்டைன் பண்ணணும், 25 இயர்ஸ்க்கு இது அப்படி வச்சிருக்கணும். எதனால ஓரளவு டைலூஷன் சொல்றேன்னா, இவங்க நியமிச்ச கொரியன் கமிட்டி சொன்னாங்க அடுத்த 100 வருஷத்துக்கு நீங்க இது பண்ணாதீங்க. நான் நேத்து ஃபெலிக்ஸ் உடைய இதுல ஒரு தவறான தகவல் சொல்லிட்டேன். என்னன்னா 2.1, அது கூட நான் 2.2ன்னு சொல்லிட்டேன். எவ்ரி 100 இதுக்கு 2.1% இருந்ததுன்னா, பிறப்பு விகிதம் இருந்ததுன்னா பாப்புலேஷன் ஸ்டேபிள் ஆயிரும். தமிழ்நாடு ஏற்கனவே 1.9 கீழே போயிருச்சு. ஆனா பீகார் யூபி எல்லாம் இன்னும் அந்த பெர்சன்டேஜ் வரல. உண்மையில அது பெர்சன்டேஜ் கிடையாது. அது என்னன்னா கருவுறும் தகுதி உள்ள பெண்கள் 100 பேர்ல அவங்க அந்த வருஷத்துல 21 குழந்தைகள் மட்டும் வந்ததுன்னா மொத்தம் 100 பேர்ல 20, அதாவது ஒவ்வொரு பெண்ணும் வாழ்நாள் முழுமையும், அந்த வருஷம் இல்ல வாழ்நாள் முழுமையும் 2.1 சைல்டு
அவங்க வந்து கருவுறும் தகுதி உள்ள பெண்கள். அப்ப 1000 நம்ம சேர்ந்த 2.1 வருது. 1000 கருவுறும் தகுதி உள்ள பெண்கள்ல வந்து அவங்க வாழ்க்கையில வந்து 21 குழந்தைகளை வந்து அவங்க வந்து பெற்றிருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தரும் அப்படின்னா 2100 சொல்லி ஆகுது இல்லைங்களா? அந்த மாதிரி இருந்ததுன்னா 2.1 அப்படிங்கிறது 2.1 குழந்தைகள் 100 பேர்ல ஒரு தாய் வந்து 2.1 குழந்தை தன் வாழ்நாள்ல பெற்றிருந்தாங்கன்னா அப்ப 1000 வந்து 2.1 என்ன ஆகுது? 2100 ஆகுது. நீ கால்குலேட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப இப்படி இருந்ததுன்னா பாப்புலேஷன் 1000 இல்ல 2.1 அவங்களுடைய வாழ்நாள்ல 100 பெண்கள்ல மொத்தம் வந்து ஒவ்வொரு பெண்ணும் 2.1 குழந்தைய விட்டு வாழ்நாள்ல வந்து பெத்துக்கிட்டாங்கன்னா வாழ்நாள்ல ஒவ்வொருத்தரும் 2.1 பெத்துக்கிட்டாங்கன்னா 210 ஆகுது. ஆமா, 1000 பேர்னா 2100 ஆகுது. மொத்த குழந்தைகள் எவ்வளவு வருங்கிறத சொல்றேன் உங்ககிட்ட. அப்படி வந்ததுன்னா பாப்புலேஷன் நான் பெர்சன்டேஜ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். தட் வாஸ் ராங் இன்ஃபர்மேஷன் ஈவன் பை மீ. அப்படி வந்ததுன்னா சரி, பாப்புலேஷன் வந்து ஸ்டேபிள் ஆயிரும் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். இது வந்து பாப்புலேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்றது. இப்ப தமிழ்நாடு வந்து இன்னைக்கு 1.3 என்னமோ இருக்கு. 1.9 சொல்லி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததே நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் நேத்து சர்ச் பண்ணி பார்த்தேன், 1.3 இருக்கு. இவங்க வந்து யூபி பீகாரும் குறைச்சிருக்காங்க. முதல்ல 4, 5 இருந்தது வந்து இப்ப அவங்களுக்கு வந்து கீழே வந்திருக்கு, 3க்கு பக்கத்துல வந்திருக்கு. ஆனா இப்ப உள்ள நிலைமையில அவங்களுடைய பாப்புலேஷன் வந்து கூடிக்கிட்டே தான் போகும், நம்முடைய பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். டீலிமிட்டேஷன் ஆக்ட் என்ன சொல்லுது? பாப்புலேஷன் பேசிஸ்ல கொடு, பார்லிமெண்ட் சீட்டை கொடு, அவ்வளவுதான், சிம்பிள். வேற எந்த கன்சிடரேஷனும் கிடையாது. அதனாலதான் மிஸ்ஸஸ் காந்தி வந்து 25 வருஷத்துக்கு 1971 பாப்புலேஷனே வச்சுக்கோங்க, மறுபடியும் வாஜ்பாயை அதே பெர்சன்டேஜே வச்சுக்கோங்க அப்படி இன்னொரு 25 வருஷத்துக்கு சொன்னார். 2011 வரைக்கும் 2011 சென்சஸ் எடுத்தாச்சு. அந்த 2011 சென்சஸ் பேசிஸ்ல பார்த்தா நீங்க வந்து அக்ராஸ் த போர்டு கூட்டினீங்கன்னா அதை இப்ப திமுக தடுக்குது. நீங்க 2011 சென்சஸ் பேசிஸ்ல பண்ணாதீங்க, 1971 பேசிஸையே ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா சுருக்கமா சொல்றேன், 1971 பேசிஸ்ல வந்து அவங்களுக்கு 80 சீட்டும் நமக்கு பாண்டிச்சேரி சேர்த்து 40 சீட்டும் கிடைச்சது 1971 சென்சஸ் பேசிஸ்ல. அதுக்கப்புறம் பாப்புலேஷன் அவங்களுக்கு கூடி இருக்கு. இப்ப 2011 சென்சஸ் பேசிஸ்ல பார்த்தா இந்த 80-40ங்கிறது நிக்காது. அவங்க ஏற்கனவே வந்து ஒரு 110க்கு பக்கத்துல போயிருப்பாங்க, நம்ம வந்து 35க்கு பக்கத்துல வந்திருப்போம். அப்ப 110 வந்து 55 கூட்டினா 165, நம்ம 35க்கு 18 கூட்டினா 53. அப்ப ரொம்ப டிஸ்பாரிட்டி இருக்கும். அதனால திமுக கரெக்டா சொல்றாங்க, 1971 பாப்புலேஷன் பெர்சன்டேஜ் படி நீங்க வந்து ப்ரொபோர்ஷன் வச்சிருக்கணும், அக்ராஸ் போர்டு 50% கூட்டுங்க, இன்னும் 25 வருஷத்துக்கு இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. இதெல்லாம் இருந்தா நாங்க சரி சொல்றோம். நான் எதனால கொஞ்சம் டைல்யூஷன் சொல்றேன்னா 25 வருஷத்துக்கு அப்புறமே இது சரியாகாது. ஒருவேளை இவங்க நினைக்கலாம் மறுபடியும் அந்த நேரத்துல வந்து வாஜ்பாய் இன்னொரு 25 வருஷம் கூட்டின மாதிரி கேட்கலாம்னு நினைக்கலாம். இன்னைக்கு இந்த பிரச்சனையை வந்து ஓரளவு சுமூகமா முடிக்கணும்னு நினைக்கலாம். பிளஸ் காங்கிரஸ்க்கு ஒரு பிளடி நோஸ் கொடுத்த மாதிரியும் இருக்கும். அவங்க சொன்னதை வந்து ஒண்ணு முழுக்க ஏத்துக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அந்த ஸ்டாண்ட் அவங்க எடுக்க போறாங்களா? ஆனா சொன்ன திமுக தலைவர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, எங்களை வந்து பிஜேபி இன்னும் இதுல வந்து அப்ரோச் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா நிச்சயமா இன்ஃபார்மல் கன்சல்டேஷன்ஸ் இருக்கும். அவங்க எப்பயுமே வந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்கன்னு சொல்ல போறது இல்ல. இன்ஃபார்மல் கன்சல்டேஷன் இருக்கும், அந்த கன்சல்டேஷன் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும். எந்த அளவுக்கு அவங்க வந்து அதுக்கு சரி சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதா. சார், இன்ஃபார்மல் இல்ல ஃபார்மல் கன்சல்டேஷனே நேர்ல சந்திச்சு ஃபார்மல் கன்சல்டேஷனே ராகுல் காந்தியோட தான் நடத்துறாங்க. ஆமா, அவங்க கூட நடத்திருக்காங்க அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஆமா, இவங்க கூட நடத்தல, சொல்றாங்க இவங்க கூட நடத்தல. அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த சென்டென்ஸ் அதுல சொல்லணுமான்னு கேக்குறேன். இன்ஃபார்மல் நடத்திருப்பாங்கன்னு சொல்லணுமா? ஃபார்மலா நடத்துறதா இருந்தா தான் அவங்க வர்றாங்கல்ல, ராகுல் காந்தியோட நடத்துறாங்கல்ல. ராகுல் காந்தியை விடவா திமுகவோட நடத்துறதுக்கு கஷ்டம் அப்படின்னு அவங்க நினைக்கலாம்ல. சார், ராகுல் காந்தியோட நடத்துறதோட திமுகவோட நடத்துறது தான் கஷ்டம். ஏன்னா திமுக தான் முதல்ல எல்லா மாநில முதலமைச்சர்கள், எதிர்கட்சி தலைவர்களெல்லாம் கூப்பிட்டு இந்த இதை பத்தி டீலிமிட்டேஷன் பத்தி இது மீட்டிங் நடத்தி அதனுடைய ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி பிரைம் மினிஸ்டருக்கு நீங்க எங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லி கேட்ட இன்னைக்கு வரைக்கும் அவங்க கூப்பிடல. திமுக தான் இதுல வந்து முன்னெடுப்பு எடுத்தது. அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் இவங்க பின்னாடி வந்தாங்க. அதுதான் உண்மை. அதனால திமுகவை சம்மதிக்க வைக்கிறதா அவங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஏன்னா திமுக வந்து தன்னுடைய மாநில உரிமையை விட்டு கொடுக்காதுங்கிற அவங்களுடைய விழுமியம் வந்து இதுல அடங்கி இருக்கு. அவங்க இதுல விட்டு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கிரெடிபிலிட்டி போயிடும். அதனால அவங்க அவ்வளவு லேசா வந்து கீழே இறங்கி வர மாட்டாங்க. திமுக வந்து கிரெடிபிலிட்டி போறதுங்கிறது எப்படி சார்? அது மற்ற எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தக்கூடியது தானே. சரி சார், அதை விட்டுருவோம். இல்ல அதுல சார், நீங்க அந்த கேள்வியை கேட்கறது அதிசயமா இருக்கு.
அதாவது 2 லாக்அப் டெத் வந்து டிவிக்கு இதில் நடந்ததுன்னா சரி, அவ்வளவு பெருசா நியூஸ்ல வராது. லாக்அப்ல வந்து அடிச்சு உயிர் போற மாதிரி அடிச்சு போயிட்டாங்கன்னு ஹாஸ்பிட்டல் வந்து திமுக ஆட்சியில போயிருச்சுன்னா சரி, 30 பத்திரிகை அதை பத்தி எழுதும். அதனால திமுக செஞ்சாதான் எல்லாரும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எழுதுவாங்க. திமுக விட்டு கொடுத்துருச்சுங்கிறத ரொம்ப பெரிய பேச்சா வரும். அதுல எனக்கு முக்கியமான பிரச்சனை பயஸ் ஆஃப் தி மீடியா, பயஸ் ஆஃப் தி இன்டெலெக்சுவல்ஸ், அதெல்லாம் தான் முக்கியமான பிரச்சனை. திமுகவோட கிரெடிபிலிட்டி போயிடும்ங்கிறது எனக்கு வந்து ரொம்ப கடைசியாகத்தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். அதை அவங்க அந்த மெசேஜ் சார் உண்மையிலேயே வந்து திமுக வந்து அந்த ஒரிஜினல் மசோதால இவங்க இவங்க இன்னைக்கு கேட்டிருக்கிறது எனக்கு ஒரு நெசசரி இன்டர்வென்ஷனிஸ்ட் எக்ஸசைஸா தெரியுது. இவங்க எல்லாம் சொல்றாங்களோ அதில் இப்ப நான் அவங்கள்ட்ட சொன்னது சார் அதைத்தானே சார் அவங்க அந்த முதல்ல ஆர்.எஸ். பாரதியோ அல்லது வில்சனோ பரிசீலிப்போம் அப்படின்னு சில வாரங்களுக்கு முன்னால சொல்லும் போதே இதே தானே ஸ்டாண்டு. நீங்க வந்து பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் அந்த 7.2 அப்படிங்கிற பெர்சன்டேஜ் நீங்க வந்து வச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. 2011 நீங்க வந்து டீலிமிட்டேஷன் 2011 மக்கள் தொகையை அடிப்படையா வச்சு டீலிமிட்டேஷன் என்பதை ஏற்பதில்லை அப்படின்னு இதெல்லாம் சொல்ற. அதே சமயம் இன்னொன்னு சொல்றாங்க, இவங்க என்ன பிஜேபி எங்களை அணுகி பேச்சுவார்த்தை நடத்தலன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப பிஜேபி எந்த ஸ்டாண்ட் வந்து அபிஷியலா எடுக்க போறாங்கன்னு இவங்ககிட்ட என்ன சொல்லல. அவங்க முடிவு பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியாது. எதை கொண்டு வந்து டேபிள் பண்ண போறாங்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால தெரியாத ஒரு பில்ல, கண்டென்ட் என்னவாக இருக்குன்னு தெரியாத ஒரு பில்ல நாங்கள் எதிர்ப்போம் பேச வேண்டியதே இல்லையா? இல்ல அப்படி சொன்னா எதிர்ப்போம்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா? அதை பத்தி இல்ல சார், சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா? எது சார் என்ன பில் கொடுப்பாங்கிறது யாருக்கும் தெரியாது. இப்ப பேசுற மீட்டிங்னு கூப்பிட்டுருக்காங்க. இவங்க அதுக்கு வந்து சொல்லாம அது ஏற்கனவே சொல்லிட்டாரு. என்ன புள்ள பிறகு முன்னாடி எதுக்கு பேர் வைக்கிறீங்க? டிகேஎஸ் வந்து ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டாரு. என்ன மசோதால இருக்க போறதுன்னு தெரியாம இருக்கும்போது நீங்க எதுக்காக வேண்டிய மீட்டிங் கூட்டுறீங்க அப்படின்னு கேட்டது சரியான கேள்விதான். அல்லது இவர் வந்து சொல்லணும், அது மசோதால என்ன இருந்தாலும் சரி, நம்முடைய தமிழ்நாட்டுடைய நிலைமை இதுதான் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்போம்னு சொல்லி முதலே சொல்லணும். டிகேஎஸ் கூப்பிட்டது சொன்னது சரின்னு நான் நினைக்கல சார். டிகேஎஸ் இளங்கோவன் இந்த மீட்டிங் கூப்பிட்டதே தப்பு சார். எம்பிஸ் டைரக்டா கூப்பிட்டு முதலமைச்சர் பேசுறதுக்கு அதுல என்ன இருக்கு? எம்பிஸ் வந்து கட்சியினுடைய கொறடா உத்தரவு படிதான் நாடாளுமன்றத்தில் செயல்பட போறாங்க. முதலமைச்சர் சஜஷன் படியும் முதலமைச்சர் ஆலோசனையும் படியுமா எம்பிஸ் செயல்பட போறாங்க? மாநில உரிமையில மாநில உரிமையில ஒரு கன்வென்ஷன், ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சந்திரபாபு நாயுடு முதல் 2 டென்யூர் வந்தார்ல, 5 வருஷம். அந்நேரம் அவங்க வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்றேன். ஒரு பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தங்களுடைய மாநிலங்களுக்கு தேவையான இது இருக்குல்ல, அதை கேட்பாங்க, இதை கேட்பாங்க. நான் முடிச்சுக்கிறேன். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, சீஃப் செக்ரட்டரி வந்து அந்த கன்சர்ன்டு செக்ரட்டரி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அந்த கடிதம் எழுதுவார், இதெல்லாம் எங்களுக்கு உங்களுடைய துறையில இருந்து தேவைப்படுதுன்னு. அடுத்து கன்சர்ன்டு மினிஸ்டருக்கு சீஃப் மினிஸ்டர் வந்து கடிதம் எழுதுவார். சந்திரபாபு நாயுடு வந்து கடிதம் கன்சர்ன்டு மினிஸ்டருக்கு. எம்பிஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி இதை பத்தி பேசாம காங்கிரஸ், டிடிபி, தெலுங்கு தேசம் பார்ட்டி எல்லா எம்பிஸையும் அவர் கூப்பிடுவாரு. கூப்பிட்டு அந்த கடித நகலை கொடுப்பாரு. கொடுத்துட்டு பார்லிமெண்ட்ல இந்த பிரச்சனையை எழுப்புங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப கட்சி வேறுபாடு இல்லாம மாநிலத்தின் நலனுக்காக அவங்க எல்லாரும் எழுப்புனாங்க. இதை நான் பாத்திருக்கேன். பிகாஸ் ஐ ஹவ் சர்வ்ட் அட் தட் டைம். பட் அது வேற சார். அது வந்து ஃப்ரெஷ்ஷா அப்பதான் ஒரு நிகழ்வு நடக்குது. அவங்க என்னென்ன பிரச்சனைகளுக்காக ஒன்றிய அரசை அணுகுகிறார்கள் அப்படிங்கிறது ஃப்ரெஷ்ஷா அப்பதான் நடக்குது. அத அனைத்து எம்பிக்களுக்கும் இன்ஃபார்ம்டா இருக்கணும், அவங்க அறிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க. அதுல வாக்கெடுப்புகள் எதுவும் நடக்க போறது இல்ல. அவங்களுடைய கோரிக்கையை முன்வைக்க போறாங்க. வாக்கெடுப்புன்னு ஒரு சூழல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல கட்சியினுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு தான் எம்பிக்கள் நடத்த போறாங்க. டீலிமிட்டேஷன் பிரச்சனையை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று ஒரு அழைப்பு வருகிறது. அது வாக்கெடுப்புல வந்து முடியக்கூடியது. அதுல நீங்க கட்சிக்கு இன்விடேஷன் கொடுக்காம எம்பிஸ கூப்பிட்டீங்கன்னா எப்படி வருவாங்க அப்படின்னு கேக்குறேன். அதுல என்ன ஜனநாயகம் இருக்குது? அந்த மீட்டிங்னு சொல்றாங்க, யாரும் அடிப்படையான கேள்விகளையே எழுப்ப மாட்டேங்கிறாங்க. அதுல என்ன ஜனநாயகம் இருக்குது? அப்ப வெரி பிக் பாயிண்ட். அப்ப இவர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கலாம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்துல பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக ஏதோ நானும் வந்து ஒன்னு கூட்டினேன். ஆல் பார்ட்டி மீட்டிங் தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு அலர்ஜி இருக்கு. மேகதாதுக்கும் ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட்ட மாட்டேங்கிறாங்க, இதுக்கும் ஆல் பார்ட்டி மீட்டிங்னு பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க.
பார்ட்டி எங்க பார்ட்டி தான், நாங்க தான் சுப்ரீம் சீஃப் மினிஸ்டர், நாங்க சொல்லுவோம், நீங்க எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் தான் அதுல தெரியற மாதிரி தெரியுது. அவரு தெரிஞ்சு நடக்குதா இல்ல இதெல்லாம் வந்து மேனேஜர்ஸ், கட்சி மேனேஜர் செய்யறாங்களா இல்ல ஆபீசர்ஸ் செய்யறாங்களான்னு தெரியாது நமக்கு. ஆனா நடக்கிறத பார்க்கும்போது வரக்கூடிய இம்ப்ரெஷன் இதுதான். அப்ப இவங்க திமுக வந்து இந்த ஸ்டாண்ட் எடுக்கலாம். நீங்க மேகதாதுக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கணும். இப்ப இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து மேகதாது கூட்டுங்க. அதே மாதிரி இது ஒரே கூட்டத்துல ரெண்டையும் பத்தி வேணாலும் பேசுங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஆமா, ஆல் பார்ட்டி மீட்டிங்னு இல்லாம எம்பிஸ்னு கூப்பிடுறதுல என்ன பாலிடிக்ஸ் அப்படிங்கறத மக்கள் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. அதுதான் அப்படித்தான் தெரியுது. இது இண்டிவிஜுவலாக இன்வைட் பண்ணாங்கன்னா இண்டிவிஜுவல் போய் கலந்துக்குவாங்களா, அதுவும் தெரியல. இது சிமிலாரிட்டி ஒண்ணு இருக்குல்ல சார், அதிமுக ஜெனரல் செக்ரட்டரிய பார்க்க மாட்டோம், எம்எல்ஏக்களை டைரக்டாக பார்ப்போம் அப்படின்னு ஒரு சிமிலாரிட்டி இருக்குல்ல ஆதரவு கேட்கறதுக்கு. அதே மாதிரி இதுல வந்து திமுக தலைவர்கிட்ட இன்விடேஷன் கொடுக்க மாட்டோம், எம்பிக்களை டைரக்டாக பார்ப்போம் அப்படின்னு ஒரு அணுகுமுறை இருக்குதா? இல்ல தற்செயலா நடக்கிற ரெண்டு நிகழ்வுகளுக்கு நம்ம இப்படி ஒரு புரிதலுக்கு வர்றோமா? சார் பொதுவா இவங்க ஜனநாயகத்தை ரொம்ப பிரமாதமா மதிக்கிற மாதிரி செயல்கள் எதுவுமே இல்ல. அதனால இதை பார்க்கும்போது அப்படித்தான் தோணும். நீங்க நினைக்கிற மாதிரி தான் தோணும். அது போக இது வந்து ஒரு மக்களை கவரக்கூடிய ஒரு பிரச்சனையா, மக்களுக்கு நேரடியாக தெரிகிற பிரச்சனையா, அதுல வந்து நாங்களும் கூட்டம் கூட்டணும் அப்படின்னு காட்டுறதுக்காக அதை பண்றாங்களா? அரசியல் ரெப்ரசன்டேஷன் குறைந்து விடக்கூடாதுன்னு உண்மையான அக்கறை இருந்தா ஏன் ஆல் பார்ட்டி மீட்டிங்க கூட்டக்கூடாது அப்படின்னு பல கேள்விகள் அதை ஒட்டி வருது சார். அவ்வளவு தூரத்துக்கு இல்ல, இதை வச்சு அவ்வளவு தூரத்துக்கு பேசணும். கண்ணெதிரில் நடக்கிறத பார்த்தாலே தெரியுமே. விவசாயிகளுக்கு ஆதரவாக சட்டமன்றத்திற்கு உள்ளே திரு விஜய் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் விவசாயிகளை வந்து கைது பண்ற காட்சியை பார்க்கத்தான் செய்யறோம், பாக்குறோம். ஆமா, அதுலயும் நேற்று முதலமைச்சர் அங்க பேசியது உண்மைக்கு புறம்பானது அப்படின்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முத்தரசன், முன்னாள் தலைவர், முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் சொல்றாரு, குறுவை சாகுபடி செய்ய முடியாம வறட்சியால விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் எந்த நிவாரணமும் கொடுக்கவே இல்லை, ஆனா நிவாரணம் வழங்கி விட்டதாக முதலமைச்சர் சட்டப்பேரவையில கூறுவது உண்மைக்கு புறம்பானது அப்படின்னு சொல்றாரு. அது எதிர்கட்சி தலைவரும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் தான் வெளிப்படுத்தினதாக தெரியுது. பெயர்கள்ல உண்டான பிரச்சனையா சார்? வறட்சி நிவாரணம்ங்கிறது இல்லாம குறுவை சாகுபடிக்காக ஏதோ ஒரு பேக்கேஜை கொடுத்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டோம், அதைத்தான் நீங்க பேப்பர் படிக்காம சொல்றீங்க, அதுதான் பேப்பர் படிக்கணுங்கிறது அப்படின்னு சொன்னாரு. அவர் பேப்பர் படிச்சா மட்டும் போதாது அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அதுக்கு திரும்ப பதில் சொன்னார். அதாவது அந்த நீங்க சொல்ற பிரச்சனைகள் வேற, ஒரு வறட்சி நிவாரணம்னு அறிவிப்புகள் வேற, இதுக்கெல்லாம் வெறும் பேப்பர் படிச்சா மட்டும் போதாது அப்படின்னு பதில் சொன்னாரு. இவரும் சொல்றாரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து முத்தரசன் இந்த விஷயத்துல சொல்றாரு, வீரபாண்டியன் இந்த ஜனநாயகம் தொடர்பாக பொதுவான விஷயங்கள், அதாவது விழுமியங்கள் தொடர்பாக நிறைய விஷயங்களை சொல்றாரு. எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் சேர்ந்ததுதான் ஜனநாயகம், அதனால அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு முதலமைச்சர் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. விலைவாசி உயர்வு, வேலையின்மை, தொழிலாளர் விரோத சட்டங்களுக்கு எதிர்ப்பு அப்படின்னு அவர் பொதுவாக கட்சியினுடைய நிலைப்பாடுகளை சொல்லி பட்ஜெட்டு அப்புறம் ஆட்சியினுடைய செயல்பாடு எல்லாம் அதை ஒட்டியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதை பிரஸ் மீட்டா சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமுக்குள்ள இதையெல்லாம் கொண்டு வரணும்னு அவங்க என்ன அந்த டேர்ம்ல அவங்க இன்னும் பேசின மாதிரி தெரியல. அந்த டேர்ம்ல பேசல, ஆனா அதை நோக்கி போறாங்கன்னு சொல்லி வச்சுக்கலாம். அந்த டேர்ம்ல பேசல, அதை நோக்கி போறாங்க அப்படின்னு நாளைக்கு பேசலாம். அதுக்கு என்ன பொருள்? சிஎம்பின்னு போட்டாச்சுன்னா ஆட்சியில சேர்ந்துருவாங்கன்னு அர்த்தமா? ஆட்சிக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு சிஎம்பி தேவையில்லையா? இல்ல, இப்ப ஆட்சியில் சேருவாங்கன்னு நம்மளா எதுக்கு முடிவெடுக்கணும்? சிஎம்பிங்கிறது அந்த வேறுபாட்டை உறுதி செய்யுதான்னு கேக்குறேன். அது அந்த அர்த்தத்துல இல்ல, வேறுபாட்டை உறுதி செய்யல. இவங்க வந்து மன்மோகன் சிங் அரசு வந்து மைனாரிட்டி அரசா இருந்தபோது கம்யூனிஸ்டுகள் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அந்நேரமும் அவங்க சிஎம்பி கேட்கத்தானே செஞ்சாங்க. சிஎம்பி கேட்டு வெளியில இருந்த போதும் சிஎம்பி கேட்டாங்க. ஆதரவு கொடுக்கறதுக்கே சிஎம்பி வேணும்னு கேட்டுட்டு. ஆமா ஆமா. ஆனா இன்னைக்கு என்ன ஒரு வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு என்ன நடக்குதுன்னா, கேட்கிற கேள்விகளுக்கு, எதிர்கட்சி கேட்கிற கேள்விகளுக்கு சரியான பதில் தரப்படுவதில்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைக்ரெசிவ் டாக்டிக் இது மாதிரிலாம் ஏதாவது பண்றாங்க. பண்ணிட்டு இருக்கும்போது அவை தலைவருடைய அப்ரோச் எப்படி இருக்குன்னா,
அடுத்த இஷ்யூக்கு போவோம். உடனே இவன் கேட்கிறேன், நாங்க கேட்டதுக்கு இன்னும் முழுமையா பதில் வரல. இல்ல அதுல டிஸ்கஷன் முடிஞ்சு போச்சு. அவர் சொல்றாரு அது மாதிரி. என்ன ரொம்ப அடிப்படையான சில விஷயங்கள் இருக்கு சார். அதாவது சுப்ரீம் கோர்ட் நல்லிஃபை பண்ணிடுச்சு எலக்டோரல் பாண்ட்ஸை. எலக்டோரல் பாண்ட்ஸ் நல்லிஃபை பண்ணிடுச்சுன்னா வாங்கினவங்க குற்றவாளினா கொடுத்தவங்களும் குற்றவாளி ஆன்டி கரப்ஷன் லா படி. ஆமா. ஆனா கொடுத்தவங்க ஏதோ பியூர் சோல்ஸ் மாதிரியும் வாங்கினவங்க மட்டும் குற்றவாளிகள் மாதிரியும் ஒரு டோன்ல கேள்வி வருது. இதெல்லாம் எந்த விதமான புரிதல்ல நடக்குது அப்படின்னே தெரியல. எலக்டோரல் பாண்ட்ல நீங்க டொனேஷன் நீங்க கொடுத்த விஷயங்களை நீங்க வந்து ஏதோ பிரைபாக சொல்றீங்க. அதுக்கு அதுதான் பொருள். அது லீகலைஸ் பண்ணுன்னா பிரைப் தான் அப்படின்னு நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கிறோம். சுப்ரீம் கோர்ட்டும் அப்படிதான் நினைக்குது. அதனால அதை வந்து நல்லிஃபை பண்ணாங்க, நல் அண்ட் வாய்டுன்னு சொன்னாங்க அந்த ஆக்ட், அந்த செயல்களை. இல்ல அப்ப ஏன் நல் அண்ட் வாய்டு சொல்லணும்? லீகலைஸ் பிரைப்னா அது சொல்ல முடியாதுங்கிறதுனாலதான் நீங்க வாங்கினதெல்லாம் திருப்பி கொடுங்க அல்லது கவர்மெண்ட் ஃபண்ட்ல போடுங்கன்னு சொல்லணும். அதை சொல்லல. ஆமா, அத சொல்லி இருந்தா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் முழுமையானதாக இருந்திருக்கும். இது வந்து யார் அதிகமா வாங்குனாங்களோ அவங்களுக்கு ஃபேவரபிளா போயிருச்சு அந்த இது போயிடுச்சு. ஆமா, ஓகே சார். மற்றபடி நிறைய செய்திகள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கு. பட் இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க நிறைவாக ஏதாவது சொல்லணும்னா சொல்லி முடிச்சிடலாம் சார். இல்ல சார், இன்னைக்கு நீங்க சொன்ன கருத்து தான் ரொம்ப தெளிவான கருத்து. அதாவது எம்பிஸ் கூட்டம்ங்கிறத விட அனைத்து கட்சி கூட்டத்தை தான் கூட்டணும் இவரு. இப்ப எம்பிஸ் வந்து நான் சந்திரபாபு நாயுடு சொன்ன உதாரணம் சொன்னேன். அது ஸ்டேட்டுடைய அந்தந்த நேரத்தில் உள்ள ஸ்டேட்டுக்கு தேவையானதை பத்தி எல்லாரும் பேசலாம். ஆனா ஒரு அடிப்படை பொலிட்டிக்கல் இஷ்யூன்னு சொல்லி வரும்போது அதுல கட்சிகளுக்கு இடையில வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடு கொடுக்கலாம். இன் ஜெனரல் வி அக்செப்ட். ஆனா எங்களுக்கு இந்த இதெல்லாம் இருக்குன்னா அவங்களுடைய இண்டிபெண்டன்ட் ஸ்டாண்ட் வந்து முக்கியம். நேற்று அரசினர் தீர்மானம் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்கல்ல சார், வரி பகிர்வுல அரசினர் தீர்மானம் ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறாங்க நேற்று. வரி பகிர்வுல ஒரு நியாயம் வேண்டும் அப்படின்னு. அந்த மாதிரி விஷயத்துக்கு ஃபாலோ பண்றதும், லெட்டர் எழுதிட்டு அது தொடர்பாக எம்பிஸ் மீட்டிங் இதை வலியுறுத்தி பேசுங்க அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறதுக்கும் ஏதாவது பேசினாங்கன்னா அதை புரிந்து கொள்ள முடியும். இந்த டீலிமிட்டேஷன்ல அல்லது வாக்கெடுப்புல போய் முடியக்கூடிய விஷயங்கள்ல இது வந்து ஒரு ஃபியூட்டல் எக்ஸசைஸ் அப்படின்னு எனக்கு தோன்றியது. அதான் இல்ல, நீங்க கரெக்டா தான் சொன்னீங்க நீங்க. இது அவங்க அனைத்து கட்சி கூட்டம் தான் கூட்டியிருக்கணும். அனைத்து கட்சி கூட்டம்னாலே அவருக்கு வந்து உதறல் எடுக்குது ஏன்னு தெரியல. ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். சாயங்காலம் 5 மணிக்கு என்ன மீட்டிங் நடக்குது, யார் என்ன முடிவு பண்றாங்கிறத பார்த்துட்டு நாளைக்கு பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம் சார். கண்டிப்பா. வணக்கம்.